நைட்டெல்லாம் செம்ம மழை. உங்க ஊர்லாம் வந்து மழை பெஞ்சுதான்னு சொல்லி கீழ கமெண்ட் செக்ஷன்ல என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ காலைல எந்திரிக்கும்போதே கிளைமேட் வேற லெவல்ல இருந்தது. சரி ஓகே பேக் டு ரொட்டீன் வந்துடலான்னு சொல்லிட்டு காலையிலே குளிச்சு கிளம்பி அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்குள்ள நுழைஞ்சாச்சு. ஸோ ரொம்ப நாளாவே என்னால் காலைல சீக்கிரம் எந்திரிக்கவே முடியல. கிட்டத்தட்ட வந்து 7லேருந்து 7:30 அப்படி தான் வந்து கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சிட்டே இருந்தேன். ஸோ அதனால் வீடியோவும் என்னால் ப்ராப்பராக எடுக்க முடியல, போடவும் முடியல. பட் இன்னைக்கு என்னன்னே தெரியல, கரெக்டாக 5:30க்கு வந்து முழிப்பு வந்துருச்சு. போயிட்டு குளிச்சுட்டு வந்து கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. ஸோ காலையிலேயே வந்து எனக்கும் அத்தைக்கு வந்து தீபாவளிக்கு என்ன பண்ணலான்ற டிஸ்கஷன் ஓடிக்கிட்டே இருந்தது. நானும் வந்து அவங்களை எப்படியாவது வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அத்தை காலையில் அது கடையிலேயே நம்ம பிரியாணி வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்குறேன். பட் அவங்களுக்கு வந்து 2 மனசாவே இருக்குது. ஏன்னா வந்து அவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ற வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. வீட்டில் பண்ணுறதா வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் நம்ம பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் வந்து இல்லத்தை கடையில் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன், கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு அந்த டிஃபன்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மதியம் லஞ்சுக்கு பண்ணுறதுக்கு மறுபடியும் கிச்சனுக்குள்ளே இருக்கணும். ஸோ தீபாவளி அதிகமாக ஃபுல் டே வந்து கிச்சன்லேயே இருக்க மாதிரி இருக்கும். சரி அதை ஏதாவது மாற்றலாம் ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் முடிய மாட்டேங்குது. சரி ஓகே இன்னும் தீபாவளிக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில் வந்து இருந்துட்டுருக்கேன். ஸோ நீங்கள் தீபாவளி அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுவீங்க? கடையில் வந்து பிரியாணி வாங்குவீங்களா, இல்லை வீட்டில் பிரியாணி செய்வீங்களா, இல்லை பிரியாணியே செய்ய மாட்டிங்களா, என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நான் 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்கேன். 2க்கும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் வந்து பண்ணுங்கள்.